Hi friends, கிறிஸ்மஸ் நியூ இயருக்கு வந்து ஸ்பெஷல் ட்ரெயின் விட்டுருக்காங்கங்க. மகா கும்பமேளாக்கும் வரும் 2025 ஜனவரி 13ஆம் தேதியிலிருந்து பிப்ரவரி 26ஆம் தேதி வரைக்கும் 45 நாள் வந்து உத்தரப்பிரதேசத்தில் நடக்கும். இதுக்காகவும் வந்து ஸ்பெஷல் ட்ரெயின் வந்து சென்னை சென்ட்ரல் இருந்தும் கன்னியாகுமரியிலிருந்தும் விட்டுருக்காங்கங்க. 700க்கும் மேற்பட்ட ஸ்பெஷல் ட்ரெயின்ஸ் வந்து இந்த கும்பமேளாவுக்கு விடுவாங்க. இதனால் என்ன பண்ணியிருக்காங்கன்னா 10 ரயில்களுடைய பெட்டிகளை வந்து எண்ணிக்கையை குறைச்சிருக்காங்க. எந்தெந்த ட்ரெயினோட பெட்டிகளை வந்து குறைச்சிருக்காங்க அப்படின்ட்டு இந்த வீடியோவில் போய் பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்பர் 1 கிறிஸ்மஸ் ஸ்பெஷல் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா தாம்பரம் டு கன்னியாகுமரி, சென்ட்ரல் டு கொச்சிவெல்லி. இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா தாம்பரத்திலிருந்து டிசம்பர் 24, 31ஆம் தேதி நள்ளிரவு 12:35 மணிக்கு ஸ்பெஷல் ட்ரெயின் வந்து மறுநாள் காலை பகல் 12:15க்கு கன்னியாகுமரி சென்றடையும். அதே போல் கன்னியாகுமரியிலிருந்து டிசம்பர் 25ஆம் தேதி ஜனவரி 1ஆம் தேதி 2 சர்வீஸ் வந்து மாலை 4:30 மணிக்கு புறப்படுற ட்ரெயின் மறுநாள் அதிகாலை 4:20க்கு தாம்பரம் வந்தடையும். கொச்சிவேலிக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் இருக்குங்க. சென்னை சென்ட்ரல் இருந்து 23ஆம் தேதி 30ஆம் தேதி இரவு 11:20க்கு புறப்படுற ஸ்பெஷல் ட்ரெயின் மறுநாள் காலை 6:05க்கு கேரள மாநிலம் கொச்சிவேலிக்கு செல்லும். அதே போல் கொச்சிவேலியிலிருந்து ரிட்டர்ன் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 24, 31ஆம் தேதி இரவு 8:20க்கு புறப்படுற ட்ரெயின் மறுநாள் மதியம் 2 மணிக்கு வந்து சென்னை சென்ட்ரல் வந்தடையும். இந்த ட்ரெயினோட முன்பதிவு வந்து இன்னையிலிருந்து தொடங்கியிருக்கு. மகா கும்பமேளா வந்து 45 நாள் நடக்குங்க. கன்னியாகுமரியிலிருந்து பீகார் மாநிலம் கயாவுக்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் வந்து இரவு 8:30க்கு இருக்குங்க. ஜனவரி 6ஆம் தேதியும் ஜனவரி 20ஆம் தேதியும் வந்து 8:30க்கு ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் இருக்குது. ரிட்டர்ன் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா கயாவிலிருந்து கன்னியாகுமரிக்கு வந்து ரிட்டர்ன் ட்ரெயின் ஜனவரி 9ஆம் தேதி 23ஆம் தேதி இந்த 11:55க்கு இந்த ட்ரெயின் கிளம்புங்க. 2 சர்வீஸ் வந்து இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ட்ரெயின் நம்பர் பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரியிலிருந்து கயாவுக்கு 06005, கயாவிலிருந்து கன்னியாகுமரிக்கு வந்து 06006. இந்த ட்ரெயின் ரெண்டுமே 2 சர்வீஸ் தான் கொடுத்துருக்காங்க. கன்னியாகுமரியிலிருந்து யூபி பனாரஸ் இந்த ட்ரெயினை வந்து ஸ்பெஷல் ட்ரெயின் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா பிப்ரவரி 17ஆம் தேதி இரவு 8:30க்கு யூபி பனாரஸ்க்கு போய் சேரும். அதே போல் ரிட்டர்ன் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா யூபி பனாரஸ்லேருந்து பிப்ரவரி 20ஆம் தேதி மாலை 6:05க்கு வந்து நம்மளுக்கு ஒரு ட்ரெயின் இருக்குங்க. இந்த ட்ரெயின்களோட பயணம் பார்த்தீங்கன்னா 4 நாட்கள் ஆகும். அதே போல் வழி எந்த வழியாக வருதுன்னு பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி, மதுரை, திருச்சி, விழுப்புரம், சென்னை எக்மோர் வழியாக தான் யூபி போய் நம்மளுக்கு போகும். அதே போல் சென்னை சென்ட்ரல்லேருந்து உத்தரப்பிரதேசத்துக்கு லக்னோ அருகில் உள்ள மோமதி நகருக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் ட்ரெயின் இருக்குங்க. ஜனவரி 8, 15, 22, பிப்ரவரி 5, 19, 26 தேதிகளில். அதே போல் ரிட்டர்ன் ட்ரெயின் பார்த்தீங்கன்னா மோமதி நகர்லேருந்து ஜனவரி 11, 18, 25, பிப்ரவரி 8, 22, மார்ச் 1ஆம் தேதிக்கு ஸ்பெஷல் ட்ரெயின் இருக்குங்க. 3 ஸ்பெஷல் ட்ரெயின் வந்து மகா கும்பமேளாக்கு கொடுத்துருக்காங்க. கன்னியாகுமரியிலிருந்து கயாக்கு, கன்னியாகுமரியிலிருந்து உத்தரப்பிரதேஷ் பனாரஸ்க்கு, சென்னை சென்ட்ரலிருந்து உத்தரப்பிரதேஷ் மோமதிக்கு. அதே போல் கோயம்புத்தூர்லேருந்து மயிலாடுதுறைக்கு சதாப்தி எக்ஸ்பிரஸ் வந்து LHB கோச்சாக வந்து மாற்றிருக்காங்க. டிசம்பர் 28 முதல். உங்களுக்கே தெரியும் LHB கோச்சோட என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படின்ட்டு. சேஃப்டி ஃபீச்சர்ஸ், டிஸ்க் பிரேக், கம்ஃபர்ட்டு, மோர் ஸ்பேஸ் இருக்கும், அதிக வேகம் போகும், பர்த் வந்து நிறையா இருக்கும், லெஸ் மெயின்டெனன்ஸ் இருக்கும், ஹை ஸ்பீடு இருக்கும், சஸ்பென்ஷன்ஸ் வந்து நல்லாயிருக்கும். 2 AC கார், 18 சேர் கோச்சஸ், ஒரு செகண்ட் கிளாஸ் கோச்சு, ஒரு லக்கேஜ் கம் பிரேக் வேன். இது வந்து என்ன ட்ரெயின் நம்பர் பார்த்தீங்கன்னா 12084. அதே போல் ரிட்டர்ன் பார்த்தீங்கன்னா 12083. முற்றிலும் LHB கோச்சாக வந்து இவங்க வந்து பயன்படுத்துகிறாங்க. மகா கும்பமேளாக்கு ட்ரெயின்கள் அதிகப்படியாக பயன்படுத்துறதுனால சில ட்ரெயின்களை வந்து குறைச்சிருக்காங்க. அதாவது சென்னை டு புதுச்சேரி உட்பட 10 மிமோ ரயில்களில் தலா 2 பெட்டிகளை வந்து குறைச்சிருக்காங்க. 12 பெட்டிகளாக இருக்கிறத 10 பெட்டிகளாக வந்து குறைச்சிருக்காங்க. உத்தரப்பிரதேசம் மகா கும்பமேளாவுக்கு இந்த ட்ரெயின்களோட பெட்டிகள் எடுத்துகிட்டு போய் பயன்படுத்த போகிறாங்க. குறுகிய தூரத்தில் இயக்கப்படும் MEMU வகை பெட்டிகளை வந்து தற்காலிகமாக குறைச்சி இயக்கப்பட்டிருக்காங்க. 10 பெட்டிகளாக 12 பெட்டிகளாக இருக்கிறத 10 பெட்டிகளாக வந்து குறைச்சி தற்காலிகமாக இது வந்து இயக்குறாங்க. எந்தெந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா எக்மோர் டு புதுச்சேரி, புதுச்சேரியிலிருந்து திருப்பதி, தாம்பரம் டு விழுப்புரம், கடற்கரை பீச்சிலிருந்து விழுப்புரம், திருவண்ணாமலையிலிருந்து தாம்பரம். இந்த ட்ரெயின்கள் 5 ட்ரெயின்களில் இருக்கிற 12 பெட்டிகளை வந்து தற்காலிகமாக 10 பெட்டிகளாக வந்து இயக்க போகிறாங்க. அவ்வளோதான் இந்த வீடியோவில். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.